السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நமக்கெல்லாம் பெரும் பாக்கியமான ஈமானுடைய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கின்றான். ஈமான் இருக்கக்கூடியவர்தான் மறுமையிலே வெற்றி அடைய முடியும். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ரசூல்மார்களையும் நம்பியிருக்கின்றார்களோ அவர்கள்தான் ஈமான்தாரிகள். உலகத்திலே எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், ஆனால் மறுமையிலே நாம் உயர்ந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே ஈமான் மிக முக்கியமானது. உலகத்திலே ஒரு மனிதர் எந்த செயலை செய்தாலும் அவரிடத்திலே ஈமான் இல்லை என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆகிரத்திலே அந்த அமல், அந்த நற்காரியம் பலனை தராது. அப்போ அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா மிக உயர்ந்த செல்வமாகிய ஈமானை நமக்கு கொடுத்திருக்கின்றான். ஈமான்தாரிகளிடத்திலே பல குணங்கள் குடிகொண்டு இருக்க வேண்டும். நல்ல குணங்கள் பல குடிகொண்டு இருக்க வேண்டும். அவரிடத்தில் தன்னுடைய பழக்கமாக நல்ல பல பழக்கங்களை அவர்கள் எடுத்து நடக்க வேண்டும். அதிலே மிக முக்கியமானது இஹ்லாஸும் தக்வாவும். இந்த ரெண்டும் மிக முக்கியமானது. ஈமான்தாரிடத்திலே மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய இரண்டு குணங்கள், இரண்டு செயல்கள். ஒன்று இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்று சொன்னால் அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் எந்த செயலை செய்தாலும் அதை அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்வது, அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டுமே நாடி செய்வது. அதிலே உலகத்துடைய எந்த பேரும் புகழும், உலகத்துடைய எந்த லாபமும், உலகத்துடைய எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. அதற்கு பெயர் தான் இஹ்லாஸ் என்று சொல்வார்கள். இஹ்லாஸ் என்று சொன்னால் மன தூய்மையாக உலகத்தில் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் இதை அல்லாஹ் மட்டும்தான் இதனுடைய குறிக்கோள், இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்தி மட்டும்தான் என்னுடைய நோக்கம் என்று இந்த உயர்ந்த சிந்தனையிலே நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதுதான் இஹ்லாஸ். இந்த இஹ்லாஸ் மிக முக்கியமாக மனிதரிடத்தில் இருக்கணும். மனிதரிடத்திலே மிக முக்கியமாக இஹ்லாஸ் இருக்கணும். இஹ்லாஸ் இல்லைன்னு சொன்னால் எந்த அமலுமே அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நாளை மறுமை நாளில் உலகத்தில் முகஸ்துதிக்காகவோ அல்லது பெருமைக்காகவோ புகழுக்காகவோ அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ உலகத்திலே ஒரு மனிதர் செய்த அமல்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் வருவார். அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய அமல்கள், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை மட்டுமே நாடி செய்ய வேண்டிய செயல்களை உலகத்துடைய லாபத்திற்காக அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும், அடுத்தவர்கள் நம்மை மெச்ச வேண்டும், அடுத்தவர்கள் நாம் செய்த செயலை கண்டு அவர்கள் நம்மளை புகழ்ந்து பேச வேண்டும், இது போன்ற ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக உலகத்தில் செஞ்சுட்டு நாளை மறுமை நாளில் அந்த அமலை எடுத்துக்கொண்டு வந்து அவர் நிற்பார். அல்லாஹ் சொல்லிடுவான், இதெல்லாம் எனக்காக செய்யப்பட்டது அல்ல. என்னுடைய இந்த இடத்துல ஆகிரத்தில் நான் நன்மையை தருவது, நான் கூலியை தருவது, நான் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பது என்பது உலகத்தில் நீங்கள் எனக்காக செஞ்ச அமலுக்காகத்தான் இங்கே நன்மை எதிர்பார்க்க முடியும். உலகத்தில் பேருக்காகவோ புகழுக்காகவோ செஞ்சுட்டு வந்து இங்கே என்னிடத்தில் நீங்கள் நன்மை எதிர்பார்க்க முடியாது. உலகத்தில் யாருக்காக செய்தீர்களோ அவர்களிடத்தில் போய் நன்மையை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவர்கள் துரத்தி விட்டு விடுவான் என்று ஹதீஸில் வருது.
உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமலுக்கு யாரால கூலி கொடுக்க முடியும்? யாரால கூலி கொடுக்க முடியும்? நாம் பல கஷ்டங்கள் பட்டு ஒரு அமலை செய்கின்றோம். உதாரணத்துக்கு ஒரு 2 ரக்காத் தொழுகிறோன்னு வச்சுக்கங்களேன். அடுத்தவர்களுக்காக நம்ம தொழுதோம்னு சொன்னால் அந்த தொழுகைக்கான நன்மையை உலகத்தில் யாரால கொடுக்க முடியும்? ஒரு 100 ரூபாய், 1000 ரூபாய், 500 ரூபாய் ஒரு ஏழைகளுக்காகவோ தேவையுடையவர்களுக்காகவோ மஸ்ஜிதிற்காகவோ மதரசாவிற்காகவோ நாமல் இந்த தொகையை சதக்கா செய்கின்றோம். யார் உலகத்தில் இதற்கான 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் கூலியை யார் தர முடியும்? இதற்கான வெகுமதியை அல்லாஹ் தான் மறுமையிலே முழுசா தரணும். உலகத்தில் யாராலும் தர முடியாது. ஒரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றோம், இதற்கான கூலியை யாரால் தர முடியும்? ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றோம், இதற்கான நன்மையை யாரால் தர முடியும்? உலகத்தில் யாராலும் தரவே முடியாது. உலகத்தில் யாரும் தரவே முடியாது. இதற்கான நன்மையை கூலியை அல்லாஹ் தான் தரணும். அல்லாஹ் மட்டும்தான் தருவான். வேற யாருக்கும் இதற்கான கூலியை பகரத்தை கொடுப்பதற்கு யாருக்கும் சக்தி கிடையாது. இப்படிப்பட்ட அமல்களை நாம் உலகத்திலே அவர்களை பாராட்டுறாங்க, அவர்கள் நம்மளை புகழ்றாங்க, அவர்கள் நம்ம பார்க்குறாங்க, அவங்க நமக்கு பாராட்ட வேண்டும் என்பதற்காக உலகத்தில் செஞ்சா அல்லாஹ் நாளை மறுமை நாளில் சொல்லிடுவானா, நீங்கள் இதையெல்லாம் உலகத்திலே யாருக்காக செய்தீர்களோ அவங்க கிட்ட போய் நன்மையை வாங்கிக்கிங்க. அங்கே போய் நாம் கையை பிசைந்து கொண்டு கை சேதப்பட்டு கொண்டு நாம் அங்கே தன்னந்தனியாக உலகத்தில் சிரமப்பட்டு செய்த அமல்களுக்கு அங்கு கூலி கிடைக்காமல் நாம் தன்னந்தனியாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அமலாக இருந்தாலும் சரி. ஒரு பெரிய மதரசா ஒருத்தர் கட்டிட்டார் பேருக்காக, ஒரு பெரிய மஸ்ஜிதை ஒருத்தர் கட்டிட்டார் உலகத்தில் இருக்கணும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் அங்கே ஒரு நன்மையை கூட அல்லாஹ் தர மாட்டான். ஆனால் அல்லாஹ்விற்காக என்று இஹ்லாஸோடு ஒரு அமலை நாம் உலகத்தில் செய்கிறோம். அதை நம்ம பெருசாக நினச்சிருக்க மாட்டோம். நாளை மறுமை நாளில் நிறைய பாவங்களை செய்த ஒரு மனிதன் வந்து நிற்பானா. நிறைய பாவங்களை செஞ்ச மனுஷன் அல்லாஹ்விடத்தை வந்து நிற்பான். அவனுக்கு முன்னாடி அவனுடைய பாவ செயல்கள் மட்டும் எழுதப்பட்ட ஏடுகள் 99 ஏடுகள் பெருசு பெருசாக இருக்குமா. 99 புக்குன்னு வச்சுக்கலாமே. நாம் உலகத்தில் செய்த தவறுகளை எழுதப்பட்ட பதிவேடு 99 இருக்குமா. பார்த்தா ஆஹா நம்முடைய கதை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், நாம் நரகம் போக வேண்டியது தான். உலகத்தில் இவ்வளோ தப்பு செஞ்சுருக்கிறோமே, உலகத்தில் இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் ரொம்ப கை சேதப்படுவானா. அங்கே போய் கை சேதப்பட்டு என்ன பிரயோஜனம்? இங்கே கை சேதப்படணும். நம்ம தப்பு செய்கிறோமே, அல்லாஹ் நம்மளை பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது, அல்லாஹ் நம்ம தண்டிச்சிட்டா என்ன பண்ணுறது, நரகத்தில் தூக்கி போட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாம் அங்கே போய் இங்கே பயப்படணும், அங்கே பயப்படக்கூடாது. அப்போ ஒரு மனிதன் பார்த்தா அவ்வளோ செயலேடுகள் இருக்கும், பாவத்துடைய பட்டியல். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, இங்கே வாப்பா, என்கிட்ட ஒரு சின்ன துண்டு சீட்டு இருக்குது, என்கிட்ட ஒரு சின்ன துண்டு சீட்டு இருக்குது, தராசுடைய இன்னொரு பக்கம் இதை எடுத்து போய் எடை போடுன்னு வாங்க. ஒரு பக்கம் ஒரு தராசுடைய தட்டில் 99 ஏடுகள் புக்கு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரே ஒரு சின்ன துண்டு சீட்டு. அவன் நினைப்பானா, ஆஹா இவ்வளோ பெரிய புக்கு ஒரு பக்கம், அல்லாஹ் ஒரு துண்டு சீட்டை கொடுத்து இதை எடுத்து போய் இன்னொரு பக்கம் வையின்னு சொல்லுவானா, இதை எடுத்து போய் இன்னொரு பக்கம் வையின்னு சொல்லுவானா. அந்த மனுஷன் பார்ப்பானா, இவ்வளோ பெரிய புக்கு ஒரு பக்கம் இருக்குது, ஒரு சின்ன துண்டு சீட்டு, இது என்ன மதிப்பு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் நினச்சிக்கிட்டு இருக்குமா துண்டு சீட்டு எடுத்தும்போது அதில் வைப்பானா. வச்ச உடனே அந்த 99 புக்கு இருக்குதுல்ல சீட்டு, அது அப்படியே மேலே வந்துடுமா. இந்த ஒரு துண்டு சீட்டு கீழே போயிடும். அப்போ அந்த துண்டு சீட்டில் என்ன எழுதப்பட்டு இருக்குது? ஒரே ஒரு கலிமா எழுதப்பட்டு இருக்கிறது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இந்த ஒரு துண்டு சீட்டு தான். இந்த ஒரு துண்டு சீட்டுக்கு முன்னாடி இவனுடைய பாவங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. உலமாக்கள் சொல்கிறாங்க,
அந்த ஒரு கலிமா உலகத்தில் அவன் சொன்னான் இல்லையா, இந்த ஒரு கலிமா சும்மா ஏனா தானான்னு சொன்னதில்லை, லேசான முறையில் சொன்னதில்லை, மனப்பூர்வமாக மனதிலிருந்து சொல்லப்பட்ட இஹ்லாஸோடு சொல்லப்பட்ட ஒரே ஒரு கலிமா, இஹ்லாஸோடு சொல்லப்பட்ட ஒரே ஒரு கலிமா. அந்த இடத்துல அவ்வளவு பாவங்களையும் அது சுக்கு நூறாக ஆக்கி, அந்த அத்தனை கணத்தையும் அது ஒன்றுமில்லாமல் ஆக்கி, அந்த கலிமாவுடைய இஹ்லாஸோட, உலமாக்கள் சொல்லுவாங்க அது சும்மா சொல்லப்பட்ட கலிமா அல்ல, அது இஹ்லாஸோட மன தூய்மையோட அல்லாவிற்காக வேண்டி அல்லாவிடத்தில் நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ் நாளைக்கு நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்ற எதிர்பார்ப்பிலே சொல்லப்பட்ட அந்த கலிமா, அந்த ஒரு கலிமா எல்லா பாவங்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ இஹ்லாஸோடு செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் பெரிய மதிப்பு இருக்கிறது. வரலாறில் ஒரு சம்பவம் எழுதியிருக்கிறாங்க. அபு உமர் நசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய இறைநேச செல்வர். ஒரு அரசாங்க அதிகாரி வந்து அவங்க கிட்ட கேட்டாங்களாம், ஒரு பொதுநல சேவைகள் செய்ய வேண்டி இருக்கிறது, மக்களிடத்தில் பொருளாதாரத்தை திரட்டிட்டு இருக்கிற, உங்களால் முடிஞ்ச ஏதாவது நிதி உதவிகளை கொடுங்களேன் அப்படின்னு கேட்ட பொழுது அபு உமர் நசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 2 லட்சம் தீனார், தீனார்னு சொன்னால் தங்க காசு, ஒரு தீனார் என்பது 4 கிராம் 375 கிராம் 375 மில்லி கிராம், கிட்டத்தட்ட 4.5 கிராமுக்கு சமமான ஒரு தீனார் என்பது 4 கிராம் 375, கிட்டத்தட்ட 4.5 கிராம் எடையுள்ள ஒரு தங்க காசு தான் ஒரு தீனார். இது மாதிரி 2 லட்சம் தீனார்களை அபு உமர் நசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மனித இடத்துல கொடுத்தாராம். யாருமே இல்லாத சமயம் கேட்டார், கொடுத்துட்டார். இப்போ மறுநாள் சில முக்கியமானவர்களை மறுபடியும் அந்த அரசாங்க அதிகாரி கூப்பிட்டாராம். இன்னும் கொஞ்சம் நிதி பத்தலை, இன்னும் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு முக்கியமானவர்கள் எல்லாம் வர வச்சாராம். அப்போ அபு உமர் நசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் அங்கே இருக்கிறாங்க. ஊரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெரும் புள்ளிகள் எல்லாம் அங்கே வந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த அரசாங்க அதிகாரி சொன்னாராம், இது மாதிரி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சில காரியங்கள் நான் செய்ய போகிறேன், அதற்காக நிதி திரட்டிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நிதியில் அபு உமர் நசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 2 லட்சம் திர்ஹங்களை கொடுத்துருக்குறாங்க, தங்க காசுகளை கொடுத்துருக்குறாங்க, நீங்களும் உங்களால் முடிஞ்சதை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் பீடிகை போட்டு ஆரம்பித்தார். பொதுவாக அப்படி தானே, எல்லாரும் கொடுத்துருப்பாங்க. ஒரு நோட்டில் பார்த்தா ஒரு 500 1000 பார்த்தா இவர் 10,000 கொடுத்துருக்குறாருங்க, நீங்களும் பார்த்து கொடுங்க. உலகத்துடைய வழக்கம் இது, உலகத்துடைய வழக்கம். அப்படியே சொல்லலாம், நாம் கோவிச்சுக்குவோம், நான் 10,000 கொடுத்துருக்கிறேன், இது அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா. இங்கே தான் இஹ்லாஸ் அடிபட்டு போச்சு. நம்ம ஒரு பொது காரியத்திற்கு எல்லாரும் கொடுத்துருப்பாங்க, நாம் ஒரு தொகையை கொடுத்துருப்போம். நாம் என்ன நினைப்போம், நாம் எவ்வளோ கொடுத்துருக்குறோன்னு எல்லாத்துக்கும் சொல்லணும், நாம் எவ்வளோ செஞ்சுருக்கிறோம் எல்லாத்துக்கும் தெரியணும், இதை ஆசைப்படுவோம். இப்படி ஆசைப்பட்ட நன்மை கிடைக்காது. அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும், எவ்வளோ மறைஞ்சு இருக்கணும். அப்போ அபு உமர் நசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அந்த சபையில் உட்கார்ந்து இருந்தாங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லி பொறாமையோடு பார்த்தாங்களா. அப்போ உடனே அபு உமர் நசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்களா, அந்த அரசாங்க அதிகாரிக்கிட்ட யார்கிட்ட பணம் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட, ஐயா நேற்று உங்ககிட்ட 2 லட்சம் திர்ஹம் கொடுத்தேன், தீனார் கொடுத்தேன், தங்க காசு கொடுத்தேன், எங்கள் அம்மா கிட்ட சொல்லாமல் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், அதனால் திருப்பி கொடுத்துருங்க. எனக்கு எங்கள் அம்மா கிட்ட பர்மிஷன் இல்லாமல் அனுமதி இல்லாமல் கொடுத்துட்டேன், அதனால் அந்த 2 லட்சம் திர்ஹத்தை கொடுத்துருங்க. 2 லட்சம் தீனார் தங்க காசு, தீனார்னு சொன்னால் தங்க காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாம் பார்த்தாங்களா, ஆகா என்ன மனுஷன் இவர் கொடுத்ததை திரும்ப வாங்குறாரு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வச்சுக்கிட்டாரு. எல்லாம் வந்தவங்க அவங்களால முடிஞ்சது கொடுத்துட்டு எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. அந்த அதிகாரியுடைய வீட்டில் அபு உமர் நசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மட்டும்தான் இருந்தாங்களாம். எல்லாம் போன பிறகு அந்த அதிகாரி கூப்பிட்டு கேட்டாங்களா, என்னப்பா நான் அல்லாஹ்வுக்காக கொடுத்தேன்,
இதை போய் சபையில் சொல்லி என் நன்மையை வீணாக்க பார்த்துட்டியே. என்ன சொன்னாங்களா? எல்லாத்துக்கும் முன்னாடி நான் இவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய நன்மையை வீணாக்கிற பார்த்தியே. நான் கொடுத்தது அல்லாவுக்காக, என்னுடைய ஆகிரத்துடைய சேமிப்புக்காக. இதை வச்சு நான் சொர்க்கம் போகலான்னு பார்த்தா மக்களுக்கு முன்னிலே இவர் இவ்வளோ காசு கொடுத்துருக்கிறாரு, இவ்வளோ தங்க காசு கொடுத்துருக்கிறாரு, 2 லட்சம் தீனார் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி பகிரங்கப்படுத்திட்டியே. அதனால தான் வாங்கிக்கிட்டேன். இப்போ எல்லாரும் போயிட்டாங்க, இதை மறுபடியும் கொடுக்குறேன். யாருக்கும் தெரியாமல் மக்கள்லாம் நினைப்பாங்க கொடுத்ததை வாங்கிட்டாருன்னு நினைப்பாங்க. இப்போ நான் அல்லாவுக்காக கொடுக்குறேன், இதை வச்சுக்கோ, என்ன நல்ல காரியங்களை செய்ய வேண்டுமோ செய்து கொள் என்று அபூ உமர் நஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம். இதுக்கு பேர் தான் இஹ்லாஸ். அல்லாவுக்காக மட்டும், எந்த பேருக்காகவும் புகழுக்காகவும் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, திருப்பொருத்தத்திற்காக மட்டுமே செய்யணும். இதுக்கு பேர் தான் இஹ்லாஸ். இப்படி செய்தால் அது ஒரு சின்ன சுப்ஹானல்லாஹ்வாக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரே ஒரு ரூபாய் சதக்காவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரும். அப்போ ஈமான்தாரிகளுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு இஹ்லாஸ் இருக்கணும். எதையும் அல்லாஹ்வுக்காக, எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, உலகத்தில் யாருக்காகவும் பதவிக்காக, அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக, அடுத்தவர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அது நன்மை கிடைக்காது. இஹ்லாஸ்னு சொன்னால் அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்கிறது, அல்லாஹ்விடத்தில் மட்டுமே அதனுடைய நன்மையையும் கூலியையும் எதிர்பார்ப்பது. இதுக்கு பேர் தான் இஹ்லாஸ். இன்னொன்று இருக்குது, தக்வா இருக்கணும், இறை அச்சம். தக்வா அப்படின்னு சொன்னால் நான் எங்கே இருந்தாலும் எதை செஞ்சாலும் அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் உங்கள் கூடவே இருக்கிறான். இத்தகில்லாஹ ஹைதுமா குன்த. நீ எங்கே இருந்தாலும் அல்லாஹ் பயந்துக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எங்கே இருந்தாலும், யாருமே இல்லாத இடத்துல இருந்தாலும் அல்லாஹ் என் கூட இருக்கிறான். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் 4 பேர் இருந்தால் 5வதாக அல்லாஹ் இருக்கிறான், 3 பேர் இருந்தால் 4வதாக அல்லாஹ் இருக்கிறான், 2 பேர் இருந்தால் 3வதாக அல்லாஹ் இருக்கிறான். அப்போ தனியாக இருந்தால் அல்லாஹ் நம்ம கூட 2ஆமவனாக இருக்கின்றான். நம்ம தனியாக இல்லை, நாம் தனியாக இல்லை, நம்ம கூட அல்லாஹ் இருந்து கொண்டே இருக்கிறான், அல்லாஹ் கவனித்து கொண்டே இருக்கிறான். ஆகவே நாம் தவறுகளிலிருந்து, பாவங்களிலிருந்து விலகி இருக்கணும். தவறுகளிலிருந்து, பாவங்களிலிருந்து விலகி இருக்கணும். குறிப்பாக நாம் சம்பாதிக்கும் பொழுது அல்லாஹ் என்ன பார்க்குறான்? பொய் சொல்லிடக்கூடாது, ஏமாற்றிடக்கூடாது, திருடிடக்கூடாது, லஞ்சம் வாங்கிடக்கூடாது. இது மாதிரியான எந்த ஒரு காரியமும் நம்ம செஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் செஞ்சால் மக்களுடைய கண்ணை மறைச்சிடலாம், மக்களுடைய வாயை மூடிடலாம். ரப்புடைய கண்ணையோ அவனுடைய பார்வையோ மூட முடியாது. அவனுடைய ஹிசாபு, கணக்கு புத்தகத்திலே அதை யாரும் அழிக்க முடியாது. அப்போ நம்ம எங்கே இருந்தாலும் அல்லாஹ் என்ன பார்க்குறான். அதேமாதிரி பார்வை, என்னுடைய பார்வை யாருக்குமே தெரியாது. நான் யாரை பார்க்குறேன், எதை பார்க்குறேன், எங்கே பார்க்குறேன் யாருக்குமே தெரியாது. ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். நான் எதை பார்க்கின்றேன், எந்த நோக்கத்தோடு பார்க்கின்றேன், அல்லாஹ் பார்க்கின்றான். நம்முடைய பார்வையை செலுத்தும் பொழுது அல்லாஹ் என்னை பார்க்கிறான். எந்த சிந்தனையோடு நம்ம பார்க்கணும். நம்ம பேசுகிறோம், பொய் பேசுகிறோம், புரட்டு பேசுகிறோம், புறம் பேசுகிறோம். நாம் நினைக்கணும் என்னுடைய பேச்சையும் அல்லாஹ் கவனித்து கொண்டிருக்கின்றான். பேசும்போது நமக்கு தக்குவா இருக்கணும், பார்க்கும் பொழுது தக்குவா இருக்கணும். மனசில் நினைக்கிறோம் பாருங்க, இப்போ கூட தக்குவா இருக்கணும். நாம் யாரையும் தப்பாக நினைச்சிடக்கூடாது. உண்மையோ பொய்யோ நாம் பார்க்கல, உண்மையோ பொய்யோ நாம் பார்க்கல. அதுவும் அல்லாஹ் இன்ன சம்அ வல் பஸர வல் ஃபுஆத, பார்வை, பேச்சு, கல்பு அனைத்தை பற்றியும் நாளை மறுமை நாளிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். எல்லாத்தை பற்றி அல்லாஹ் கேட்பா, எதையும் உற்ற மாட்டா. அதனால நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். நான் தவறு செய்யும் பொழுது அல்லாஹ் என்னை கவனிக்கிறான். நான் ஒரு பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையோடு நாம் வாழணும். இந்த ரெண்டுமே மிக முக்கியமானது. ஈமான்தாரிகளுக்கு இஹ்லாஸோட, மன தூய்மையோட, அல்லாஹ்வுக்கு மட்டுமே என்ற சிந்தனையோட
தங்களுடைய செயல்களை அமைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது தக்வா. அல்லாஹ் என்னை எங்கிருந்தாலும் கவனித்து கொண்டிருக்கின்றான். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும், என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் என்னுடைய ரப்பு பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். இது இரண்டுமே இன்று இல்லாமல் போனதுனால தான் பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான பிரச்சனைகள் வீட்டிலும் நாட்டிலும் சரி. அதனால் இந்த இரண்டு குணங்களும் நம்மிடத்தில் வர வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவரையும் முஹ்லிஸீன்களாக, முத்தகீன்களாக ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.